இப்போ செய்வது எப்படின்னு பார்த்துடலாமா. சிக்கனு, கடுகு, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, எண்ணெய், தேவையான உப்பு, குழம்புத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய், சீரகம், சோம்பு, மிளகு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு 3 முந்திரி பருப்பு. சரிங்களா. அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இது நம்ம அரைக்கிறதுக்கு. சரிங்களா. இப்போ செய்வது எப்படின்னு பார்க்கலாமா. பாத்திரம் வச்சாச்சு. வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா கொஞ்சம் தோரணம் ஆகும். சரிங்களா. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் குழம்புத்தூள், 3 ஸ்பூனு குழம்பு. இதை நல்லா ஒரு வணங்கிட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணுறோம். சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒன்று போல. சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு அதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது ஒன்று போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் தண்ணி ஊற்ற வேண்டாம். எண்ணெயும் மசாலாவும் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு இதை அரைச்சி வச்சிடலாம், ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸு அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இன்னும் நல்லா வரும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு, மசாலாவும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரும். அப்போ அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணியை சுட வச்சு இதில் ஊற்றுறதுனா ஊற்றணும். சரிங்களா. ஒன்று கலந்து விட்டுக்கோ. பார்த்தீங்களா, இந்த தண்ணியே ஊற்றலை. ஆனால் பாருங்கள், நல்லா இதில் கொஞ்சம் தண்ணி விடும் சிக்கன்லேருந்து. அப்புறம் பாருங்கள், இந்த எண்ணெயும் மசாலாவும் இது மாதிரி வரும்போது நார்மலாக நம்ம ப்ளைன் நார்மலாக சாப்பிடும்போது இந்த சிக்கன் எப்படி இருக்கும்னா நமக்கு ஃப்ரை பண்ண சிக்கன் மாதிரி இருக்கும். சரிங்களா. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இதிலே கொஞ்சம் சிக்கன் நல்லா வெந்துடும். ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். சரிங்களா. பாருங்கள், எண்ணெயும் மசாலாவும் பிரிஞ்சு வந்துடுச்சு இல்லையா. இந்த டைமில் நம்ம தண்ணி சுட வச்ச தண்ணியை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். தண்ணி நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். நான் சுட வச்ச தண்ணி இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றி இது ஒரு நல்ல கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலாவை அதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஊற்றிடலாம்.
தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு, தேங்காய் அரைச்சதையும் ஊற்றியாச்சு. இப்போ வந்துட்டு இந்த குழம்பு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அப்புறம் வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் நல்லா கொதிக்கும். நல்லா சலன்னு கொதிக்கும்போது அதில் இருக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கும். காரம் பத்தலைன்னா மிளகு போட்டுக்கோங்க. சரிங்களா? எனக்கு கொஞ்சம் காரம் பத்தலை, அதனால் கொஞ்சம் மிளகு தூள் நான் தூவிருக்கேன். ஸோ இது நல்லா ஒரு கொதி வரவும் கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். ஓகேங்களா? குழம்பு எப்படி நல்லா கொதிச்சிருச்சா? இப்போ இந்த நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.